Hey guys, welcome back. Finally இன்னைக்கு விவோல இருந்து T4x ஸ்மார்ட் போன் வந்து இந்தியன் மார்க்கெட் லான்ச் பண்ணிருக்காங்க. எஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து ஒரு நல்ல பிரைசிங்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து என்ன ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ் எப்போ இருக்கு, எப்போ வந்து சேல் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ இந்த ஸ்மார்ட் போன் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து இனி நம்ம வீடியோல பார்த்துடலாம். அண்ட் கமிங் ஃப்ரைடேல இருந்து ஃபிளிப்கார்ட்ல வந்து பிக் சேவிங் டேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எஸ் எப்பவும் போல வந்து ஒரு நல்ல பிரைஸ் டிஸ்கவுண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மந்த் பெருசா வந்து சேல் இல்லை, கொஞ்சம் ட்ரையா இருந்ததுனால இந்த மாசம் வந்து ஒரு சில நல்ல டிஸ்கவுண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் டெலிகிராம்ல இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனல்லையுமே வந்து இந்த டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் பற்றி அங்கே அப்டேட் பண்ணுறோம். ஸோ மறக்காம அங்கே செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் பேசிஸில் வந்து நீங்கள் டீல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 கலர்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து பர்பிள், இன்னொன்று ப்ளூ. ஸோ இந்த 2 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் சார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து 0.985 வாட் பெர் கேஜி இருக்கு, பாடி வந்து 0.936 வாட் பெர் கேஜி. ஸோ ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ ரெண்டுமே வந்து 1 வாட்டுக்கும் கம்மியாகவே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி பேக் கேமரா செட்டப் பார்த்தோன்னா வெர்டிகலாக வந்து பிளேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 2 கேமரா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் லைட் மாதிரி இருக்கு. ஸோ இந்த லைட் வந்து நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியுமா, நோட்டிஃபிகேஷனுக்கு ஏதாச்சும் வந்து செட் பண்ண முடியுமான்றது வந்து நம்ம ஃபோன் கையில் கிடச்சதுக்கு அப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். அண்ட் அடிஷனலாக வந்து LED ஃபிளாஷ்மே இருக்கு. ஸோ இது வந்து LED ஃபிளாஷ் இல்லை அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கு. ஸோ இந்த வாட்டி ஃபோன் வந்து பாக்ஸ் டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேமே வந்து பிளாஸ்டிக் தான். பட் என்னன்னா எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கர்வ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக வந்து பெட்டராக ஃபீல் ஆகணும். பட் எப்படி இருக்கு அப்படின்ற வந்து நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபோனுக்கு வந்து இந்த வாட்டி அடிஷனலாக வந்து மிலிட்ரி கிரேட் 818H சர்டிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சிடென்டல் ட்ராப்மே வந்து கண்டிப்பாக ரெசிஸ்ட் பண்ணணும். பட் ஸ்டில் ஆக்சிடென்டலாக வந்து நம்ம கீழே போடாமல் வந்து ஃபோன் பத்திரமா பார்த்துக்கிறது பெட்டர். ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து என்ன கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற வந்து எதுவும் ரிவீல் பண்ணல. சம்திங் ஏதாவது ஸ்குவாட் சென்சேஷன் மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அதை பற்றி வந்து இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு இல்லை. இந்த வாட்டி டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா 6.7 இன்ச் கொஞ்சம் டால் டிஸ்பிளே தான். IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்கு. 120Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கு. அண்ட் ஒயிட் 111 சர்டிஃபிகேஷன் மாதிரியுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹை பிரைட்னஸ் மோட்ல 1050 nits பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்கு. பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தோன்னா 393 பிக்சல் பர் இன்ச் இருக்கு. இந்த ஃபோனில் வந்து 6500 mAh பேட்டரி இருக்கு. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயுமே வந்து சார்ஜர் தராங்க. பட் விவோல இருந்து 40 மினிட்ஸ்ல வந்து 50% சார்ஜ் ஆகுன்ற மாதிரி கிளைம் பண்றாங்க. இந்த பேட்டரி கெப்பாசிட்டி கன்சிடர் பண்றப்போ இது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஃபாஸ்டரான ஸ்பீட்ஸ் தான். பட் என்னதான் வந்து இந்த அளவுக்கு ஒரு மினி பவர் பேங்க் கொடுத்திருந்தாலுமே ஃபோனோட திக்னஸ் வந்து 8.05 mm, வெயிட் வந்து 204 கிராம்ஸ் தான் இருக்கு. ரொம்ப பல்கா வந்து நமக்கு ஃபீல் ஆகிற மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் M35 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 6000 mAh ஃபோன் அது. பட் ஸ்டில் பயங்கர பல்காக வந்து நமக்கு ஃபீல் ஆகும். பட் விவோ ரீசெண்ட் டேஸாகவே வந்து ஃபோனோட வெயிட்டில் வந்து சூப்பரான ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹியூஜ் சர்ப்ரைஸ். நமக்கு தெரிஞ்சது தான், மீடியாடெக் கூட Dimensity 7300 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து 15,000 40,000 வரைக்கும் நிறைய ஃபோன்ஸில் இந்த ப்ராசர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். பட் இந்த ஃபோனுக்கு வந்து LPDDR4X RAM. பட் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா விவோல வந்து V50 வந்து ஒரு 35,000 rupees லான்ச் பண்ணாங்க. அந்த ஃபோன்லேயே வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் இருக்கு. பட் இந்த ஃபோன் வந்து less than 15,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து பயங்கரமா இருக்கு. Antutu ஸ்கோர் எல்லாமே வந்து அரௌண்ட் 7 lakh வரும். 15,000 rupees செக்மெண்ட்ல நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வந்து பெருசாக காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டில் வந்து ஓரளவுக்கு நல்ல கேமிங்குமே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த வாட்டி ரியரில் வந்து டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 மெகாபிக்சல் f1.8 ஆபர்ச்சர் இருக்கு. OS சப்போர்ட் கிடையாது. அடிஷனலாக வந்து 2 MP இருக்கு. அது வந்து டெப்த்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து 8 மெகாபிக்சல் கேமரா இருக்கு. அண்ட் வீடியோகிராஃபின்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி ரியரில் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியும். சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 15 பேஸ் பண்ண FunTouchWise 15 வருது. விவோல இருந்து 2 வருஷம் மேஜர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 2+3 years அப்டேட். பட் இந்த FunTouchWise 15லையுமே வந்து எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்கு. லைவ் டெக்ஸ்ட், சர்க்கிள் டு சர்ச், ஸ்க்ரீன் டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர், இந்த மாதிரி எல்லாமே வந்து எக்கச்சக்கமாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. சைட் மவுண்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. டூவல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கிடையாது. ஒரு நல்ல திக்கான ஃபோன் தான். பட் ஸ்டில் ஹெட்ஃபோன் ஜாக்கையுமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து 2 வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து 13,999. அண்ட் 8GB RAM 256GB வேரியன்ட் வந்து 16,999, அதாவது 17,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. மார்ச் 12 வந்து ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் ஆகுது. SBI, Axis அண்ட் HDFC கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் ஃபிளாட்டாக 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ அந்த டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சா வந்து அந்த 6GB RAM வேரியன்ட் வந்து 13,000 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ண ஃபோன்ஸை விட ரொம்ப பெட்டராக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ 2025ல முக்கியமாக வந்து பட்ஜெட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. அதை விட வந்து நமக்கு பழைய ஃபோன்ஸை வந்து பெட்டராக ஃபீல் ஆகிற மாதிரி தான் இருக்கு. பட் இப்போதைக்கு வந்து அண்டர் 15,000ல நீங்கள் ஃபோன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா சாம்சங் M35 இருக்கு. ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நமக்கு 14,500 வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிட்டு இருக்கு. சரியான ஒர்த்தாக இருக்கும். முக்கியமாக வந்து சாஃப்ட்வேர் அண்ட் கேமராவில்
வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எட்ஜ் இருக்குது. பட் ஃபோன் திக் அண்ட் பல்காக இருக்கும். நார்மல் யூசேஜ்க்கு ஓகே, பட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வந்து ஃபோன் கிடையாது அது. பட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வித் AMOLED டிஸ்பிளே மல்டிமீடியா யூசேஜ் ஹை பிரியாரிட்டி அப்படின்றப்போ ரியல்மி நார்சோ 70 டர்போவுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து 14,000 ருபீஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாடலுமே வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் CMO ஃபோன் ஒன்மே வந்து 12,500லேருந்து 13,000க்கு வந்து ப்ரைஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வேரி ஆகிட்டு இருக்கு. அண்டர் 15,000 வந்து Dimensity 7300 பேஸ் பண்ண ஃபோன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ இந்த Vivo T4x வந்து ஒரு புது என்ட்ரியாக இருக்குது. பட் என்ன அப்படின்னா LCD டிஸ்பிளே கொடுத்ததுனால நமக்கு அந்த க்ரீன் லைன் இஷ்யூ அப்படின்ற ஒரு தலைவலி இருக்காது. ஸோ ஜாலியாக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 15,000க்குள்ளே ஒரு ஃபோன் சூஸ் பண்ண போகிறதா இருந்தால் எந்த மாடல் சூஸ் பண்ணுவீங்க அண்ட் எதுக்காக அதை சூஸ் பண்ணுவீங்கன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். விவோவில் வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணக்கூடிய ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக தான் வந்து தெரியுது. நம்ம சேனலையுமே வந்து நான் கவர் பண்ணலான்ற பிளானில் இருக்கேன். Vivo T4x ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.